ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போதைக்கு டெஸ்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ரீமியம் அக்கௌண்ட் என்னென்னு வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும். நார்மலாக வந்து பார்த்தா யூஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ அதை விட வந்து பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து கிடைக்கும். ஸோ அதான் ப்ரீமியம். பட் ப்ரீமியம்க்கு வந்து கண்டிப்பாக பெய்டு வந்து இருக்குது. ஓகே, ஸோ என்னென்ன ஃபீச்சர்லாம் நமக்கு இந்த ப்ரீமியம் தராங்க, ஸோ அதை இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நமக்கு இந்த ப்ரீமியமில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட ப்ரைஸ் என்ன, எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் டவுன்லோட் ஸ்பீட். நமக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தா சர்வர் இருக்கும். சர்வர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது எவ்வளோ ஸ்பீடில் வேணும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபைல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில வெப்சைட்டில் நமக்கு வந்து டவுன்லோட் பண்ண ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கூகுளோட ப்ளே ஸ்டோர் வந்து எடுத்துக்கங்க. ஸோ அந்த ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் அப்டேட் ஆகும்போது நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் வந்து ஆகும். ஸோ அது காரணம் எல்லாமே சர்வர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டான டவுன்லோட் ஸ்பீடு வந்து கிடைக்கும். ப்ரீமியம் யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டான ஸ்பீடு வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஃப்ரீலேருந்து ஒரு லிமிட்டடான ஸ்பீடு வந்து கிடைக்கும். அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்படி கிடைக்கிறது மூலமாக ஏதாவது பெரிய ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஒன், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டான டவுன்லோட் ஸ்பீட் வந்து பார்த்துருந்தோம். டவுன்லோட் ஸ்பீட் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 GB வரைக்கும் வந்து பார்த்தா நம்மளோட ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம டெலகிராமில் வந்து இப்போ 2 GB வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபைல் சைஸ் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். இனிமேல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 GB வரைக்கும் நம்ம ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது பெரிய ஃபைலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா சென்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்து டெலகிராமில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 GB வந்து ஒரு பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் வந்துட்டு 4 GB வரைக்கும் வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் 100 MB ஃபைல் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம கொஞ்சம் நாள் கூடி சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 GB ஃபைலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஆனால் டெலகிராம் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி 2 GB கொண்டு வருவேன், நான் 4 GB எடுத்து வரேன்னு சொல்லி 4 GB எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் ப்ரீமியம் யூஸராக இருந்தால் உங்களால் வந்து பார்த்தா 4 GB வரைக்கும் வந்து பார்த்தா பெரிய ஃபைலும் சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் கன்வர்சன். ஸோ இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தா யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து போனால் கீழே டெக்ஸ்ட்டாக வந்துடும். வாய்ஸ் டு டெக்ஸ்ட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க. அந்த ஆடியோ மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீழே வந்துடும். அவர் ஆடியோ மெசேஜ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து போனால் வாய்ஸாக இருக்கும். அது கீழே வந்து டெக்ஸ்ட் இருக்கும். அந்த வாய்ஸில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு காட்டும். ஸோ இது மூலமாக நமக்கு வந்து போனால் ஒரு நைட் டைமில் இருக்கும், இல்லை வந்து அன்னோன் டைம்லேருந்து இருக்கும், ஆடியோ வந்து ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு வச்சிங்கன்னா வந்துட்டு கீழே டெக்ஸ்ட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தா வாய்ஸ் வந்து ப்ளே பண்ணாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன டெக்ஸ்ட் எழுதிருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து நம்ம ப்ரீமியம் யூஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் சூப்பராக வந்துருக்கு. பட் இது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த தமிழில் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நோ ஆட்ஸ். ஸோ கண்டிப்பாக நமக்கே தெரியும் ப்ரீமியம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸே வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியமில் வந்துட்டு ஆட்ஸ் வந்து இருக்காது அப்படின்றாங்க. ஸோ நமக்கு டெலகிராமில் வந்து இப்போ அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆட்ஸ் வந்து பார்க்கறது கிடையாது. பேனர் ஆட்ஸ்லாம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி காட்டுறது கிடையாது. ஒரு சில குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானே வந்து அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணது கிடையாது. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸ் கூட வந்துட்டு உங்களுக்கு ப்ரீமியம் கஸ்டமர் வந்து கிடைக்காது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நோட்டிஃபிகேஷன் பேட்ச். ஸோ நோட்டிஃபிகேஷன் பேட்ச்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். உங்கள் ப்ரொஃபைல் பக்கத்துலேயே வந்து பார்த்தா ஒரு பேட்ச் சிம்பிள் வந்து காட்டும். ஸோ அதான் வந்து பார்த்தா நமக்கு ட்விட்டரில் வந்து எப்படி வெரிஃபைட் சிம்பிள் மாதிரி ப்ளூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா நம்ம டெலகிராம்லேருந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் வந்து பேட்ச் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து பார்த்தா குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ப்ரீமியம் கஸ்டமர் அப்படி காட்டுறதுக்காக அந்த பேட்ச் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ப்ரீமியம் கஸ்டமரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நியூ ஸ்டிக்கர். ஸோ ஸ்டிக்கர்ஸ் நமக்கு வந்து பார்த்தா டெலகிராமில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புது ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தா டெலகிராமோட ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் நமக்கு வந்து இன்னும் சில முக்கியமான ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ அதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தா ஒரு பின் சேட்னா நமக்கு ஒரு 3 பேர் தான் பண்ண முடியும். நம்ம வந்து போனால் 10 பேர் வந்து போனால் இந்த பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த 10 பேர் வந்து எப்பவுமே இருப்பாங்க, மேலே இருப்பாங்க. நம்ம வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு வச்சா டேரக்டாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ 10 பேர் வந்து பார்த்து நம்மளால வந்து பின் பண்ணிக்க முடியும். ஓகே, ப்ரீமியம் கஸ்டமர்னால நமக்கு வந்து இப்போ டெலகிராமோட ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்புக்கான நமக்கு வந்து ஐக்கான சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு 3 ஐக்கான தர போகிறாங்க. அதை நம்ம பார்க்க ப்ளூவாக இருக்குது, இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்லேயே நமக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீமியம் கஸ்டமராக இருந்தால் ஆப்போட ஐக்கானும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷனாக நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ரியாக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ரியாக்ஷன் வந்துடும். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேயே ஆல்ரெடி இருக்குது. பட் இன்னும் வந்து பார்த்தா புதுசாக ரியாக்ஷன்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுற இடத்துலையும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துருக்கு. ஸோ நம்மளால் வந்து பார்த்து 140 கேரக்டர் வந்து பார்த்தா பயோலாம் செட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4096 கேரக்டர் வரைக்கும் நம்மளால் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ டெலகிராம் ப்ரீமியம் யூஸருக்கு வந்து இந்த மாதிரி புது ஃபீச்சராக வந்து கிடைக்க போகுது. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு நமக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் நமக்கு வந்து போனால் கூடி சீக்கிரம் வந்து வரப்போகுது, அது மட்டும் நம்ம சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் இருக்கும்ல, ஸோ நமக்கு வந்து ஃப்ரீக்கும் ப்ரீமியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸிங் வந்து இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $5 வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து இப்போ யூஎஸில். ஸோ நமக்கு இது அது மூலம் இப்போதைக்கு நமக்கு இது வந்து iOS மட்டும் டெஸ்டிங் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆண்ட்ராய்டுக்குன்னு வரலன்றாங்க. ஸோ இது நம்ம ரிலீஸ் ஆகுமோ ஆண்ட்ராய்டு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே, இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் மட்டும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தா ஸ்டார்டிங் வந்து $5 வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தா $5. ஸோ நமக்கு இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணணும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா $388 வந்து வருது. ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். டெலகிராம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, அதிக பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபாஸ்ட்டான டவுன்லோட் ஸ்பீடு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 4 GB வரைக்கும் அப்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து நம்ம பேசுறது டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ் இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டெலகிராம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு இல்லை எனக்கு அந்தளவுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் பெய்டு வாங்குறது அந்தளவுக்கு பொறுத்து இல்லை, ஃப்ரீயாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பண்ண டெலகிராமோட ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்து இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லும் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.